இதேபோல கடலூரில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் சில ஹோட்டல்காரர்கள் விறகு அடுப்புக்கு மாறிய நிலையில் விறகு விற்பனை இருமடங்காக உயர்ந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம். பிரேம், விவரங்கள். மோனிஷா, மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக தற்போது சமையல் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறை என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய தேவைகள் ஒன்றான சிலிண்டர் தற்போது பற்றாக்குறை ஏற்பட்டதால் உணவக உரிமையாளர்கள் முதல் வீட்டு பெண்கள் வரை அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது பல உணவகங்கள் மூடும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கமர்ஷியல் கேஸ் என்பது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டதால் பெரிய உணவகங்கள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட உணவகங்கள் இருந்தாலும் அதில் சிறிய உணவகங்கள் என்பது அதிக அளவில் இருக்கிறது. ஏன்னா நாள்தோறும் சாலையோர கடைகளில் அதிகமாக சிலிண்டர்களை வைத்துக் கொண்டு வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரேம். அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு வெற்றியாளர்களுக்கான பாராட்டு விழா சென்னை விக்டோரியா அரங்கில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று பேசி வருகிறார். இந்நிகழ்ச்சியின் காட்சிகளை பார்க்கலாம். அரசு முதன்மை செயலாளர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். இந்நிகழ்ச்சி குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று குடிமைப்பணி தேர்வுகளில வெற்றி பெற்ற மாணவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அகில இந்திய அளவில் இந்த ஆண்டு 2வது இடத்தை தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜேஸ்வரி என்கிற மாணவர் தான். அவர் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பணியில இருக்கக்கூடியவர். அகில இந்திய குடிமைப்பணி தேர்வுகள்ல அகில இந்திய அளவில் 2ஆம் இடம் வந்திருந்தார். அவர் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்றவங்க. எனவே அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று குடிமைப்பணி தேர்வுகளுக்கு வெற்றி பெற்றவர்களுக்கான பாராட்டு மற்றும் அதற்கான சான்றிதழை வழங்கக்கூடிய நிகழ்வுல கலந்து கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கான சான்றிதழ்களையும் வழங்கி பேசி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் குடிமைப்பணி தேர்வு, அதே போல தமிழ்நாடு அரசு தேர்வாணைய தேர்வு உள்ளிட்ட தேர்வுகளுக்கு இந்த பயிற்சி வழங்கப்பட்டு தொடர் பயிற்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கான அனைத்து சலுகைகளையும் தமிழ்நாடு அரசு வழங்கி வரக்கூடிய நிலையில அதில் இருந்து தேர்வு செய்யப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இந்த நிகழ்வுல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு சான்றிதழை வழங்கி வருகிறார். எத்தனை வெற்றியாளர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் அபினேஷ்? குறிப்பா இந்த ஆண்டு சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு குடிமைப்பணி தேர்வுகள்ல நேரடியாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல இந்த ஆண்டு அகில இந்திய அளவுல 2ஆம் இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாணவியர் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வா பார்க்கப்படுது. அந்த அடிப்படையில தான் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் இந்த நாள் முதல்வர் திட்டத்திற்கு கீழே மாணவர்கள் வந்து இதற்கு விண்ணப்பிக்கலாம். அவர்கள் விண்ணப்பித்து அதற்கான அவர்கள் தங்கும் இடம், அவர்களுக்கான படிப்பு உள்ளிட்ட அனைத்தையும் பயிற்சி உள்ளிட்ட அனைத்தும் தமிழ்நாடு அரசு சார்பாக வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த குடிமை பணிகள்ல 100 பேர் செல்ல வேண்டும் அப்படிங்கிற இலக்கை வைத்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பா கிராமப்புறங்கள்ல ரொம்ப ரிமோட் ரூரல் வில்லேஜஸ்ல இருந்தும் இந்த மாணவர்கள் வந்து இந்த குடிமை பணிகள் தேர்வுக்கு வர வேண்டும், அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த 4 முதல் திட்டத்துல இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டும் பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதற்கான பாராட்டு சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் தற்போது விக்டோரியா ஹாலில் நடைபெற்று வருகிறது. விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ். தேசிய ஜனநாயக கூட்டணியில்